ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Uruttu. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் பால்கோவா. இது ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியும் கூட, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிடணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முக்கியமானது என்னென்னா ஆப்பிள். 100 கிராம் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளை நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா இலச்சி வச்சுக்கோங்க. 100 கிராம் ஆப்பிளுக்கு 250 ml பால். அதுக்கு கரெக்டாக 100 கிராமுக்கு சீனி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை தாளிக்கிறதுக்காக மட்டும் நெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம 250 கிராம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கிடலாம். அது டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 300 பாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 350 ml கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 250 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பால்கோவாக்கு கிண்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. மேலே அந்த பாத்திரத்தில் மேலே எப்படின்னா ஆடெல்லாம் ஒட்டும், அதெல்லாம் நல்லா எடுத்து உள்ளக போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கை விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நான் இந்த டிஷ் ஃபுல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் டைம் எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நான் டைம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 நிமிஷம் 25 செகண்ட் கழித்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் கரெக்டாக இந்த சீனியை ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எப்படி வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் இனிப்பை ஆட் பண்ணிவிட்டு, சீனி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆட் பண்ணுவோம்ல, அப்பவும் நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா மீதி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்கிற பால் நம்மளுக்கு பாதியாக ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கோம்ல ஆப்பிள், இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக 4 நிமிஷம் 25 செகண்டில் நான் ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். ஆப்பிள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் திரிய ஆரம்பிக்கும். பால் திரிய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அது பால் திரிஞ்சாதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கை எடுக்கவே கூடாது, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி கை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கை விடாமல் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த பால் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு பால்கோவா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் கரெக்டாக ஒரு ஹாஃப் மூடி நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா பால், ஆப்பிள், வெனிலா எசன்ஸ் இந்த 3ஓட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணலாம், ஆனால் ஏலக்காவை விட வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி நெய்யும் அதில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெனிலா எசன்ஸ் ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். அந்த ஆப்பிளோட ஃப்ளேவரே சூப்பராக தான் இருக்கும். அதனால தான் அதை நான் மெயின் இன்க்ரீடியன்ஸில் நான் காமிக்கல. கரெக்டாக இந்த டிஷ் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில சுவை நாட்டியமாடும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.